பழைய சிவாஜி கணேசன் படத்தில் ஒரு வசனம் வரும். காய்த்து போன ஆறு எல்லாம் வற்றாத ஜீவ நதியை பார்த்து ஆறுதல் அடைந்துவிடும். ஆனால் அந்த நதியே வற்றி போய்விட்டதென்றால் அந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில்தான் இருக்கின்றன திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும். கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் பட்டப்பகலில் நடந்த தாக்குதல் அளவுக்கு யாருக்கும் பாதுகாப்பில்லாத சூழல் உள்ளது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு வழியாக தைரியமாக தன்னுடைய குரலை பதிவு செஞ்சிருக்காரு. தமிழகத்தில் உச்சத்தில் உள்ள ஜாதி அரசியலின் நீட்சியாகத்தான் இந்த மாபெரும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு நடந்துள்ளது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளும் ஜாதி பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறீங்களா? இந்த விஷயத்தை கொஞ்சம் விரிவாகவே அலசினோமே என்றால், தமிழகத்தில் ஒவ்வொரு நாளும் ஜாதி ரீதியான பல்வேறு அடக்குமுறைகள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அதை பற்றி யாராவது பேசிவிட்டாலே நாம் ஏதோ தமிழினத்தின் துரோகிகள் போல ஒரு கூட்டம் வரிந்து கட்டிக்கொண்டு சண்டைக்கு வரும். உண்மையில் பலரும் பேச தயங்கும் கயிறு கலாச்சாரம் எல்லாம் கூட தென் தமிழகத்தின் பள்ளி மாணவர்களுக்கு இடையே பரவி வருவது மோசமான உண்மை. முறை தமிழக ஆளுநர் கூட இதை தொட்டு பேசிய போது அதையும் சர்ச்சை பேச்சாக மடைமாற்றினார்கள் இவர்கள். அந்த அளவு ஜாதியின் விஷத்தை பிஞ்சு பருவத்திலேயே விதைத்து இருக்கின்றன இன்றைய அரசியல் கட்சிகள். ஜாதி கொடுமைகளை பற்றியும் அதனால் ஒடுக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்படுவதை பற்றியும் வெளிப்படையாக பேசுவதற்கு இங்குள்ள பல அரசியல் கட்சிகளுக்கு இடையே மிகப்பெரிய தயக்கம் இருக்கு. சம்பந்தமே இல்லாமல் அனைத்து பிரச்சனைகளுக்கும் பிராமணர்கள் தான் காரணம் என்று பாய்ந்து வருவார்கள். உண்மையில் அவர்கள் உண்டு, அவர்கள் வேலை உண்டு என்று அமைதியாக கடந்து போகிறவர்களை வேண்டுமென்றே வம்புக்கு இழுத்து சீண்டுவதுதான் இவர்களுடைய வேடிக்கையான வாடிக்கையாக இருக்கிறது. குறிப்பிட்ட இரண்டு தரப்புகளுக்கும் இடையே மோதலாக இருந்தால் கூட எந்த ஒரு தரப்பையும் தைரியமாக குற்றம் சாட்ட திராணி இல்லாதவர்கள் எல்லா பிரச்சனையும் அடங்கிய பின்பு அதற்கு மனுநீதி பார்ப்பனியம் என்று சாயம் பூசி வந்துடுவாங்க. நடக்கும் அதர்மங்களை தட்டி கேட்காமல் அமைதியாக இருந்து வேடிக்கை பார்ப்பவர்களுக்கு ஒரு கட்டத்தில் அந்த அதர்மமே திரும்பி வந்து தாக்கும் என்ற தாற்பயத்தின்படிதான் இன்று கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு அடி விழுந்திருக்கு. ஜாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்த விவகாரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் பட்டப்பகலில் தாக்குதலுக்கு உள்ளானது. இதுவரை திமுக அரசின் மீது எத்தனை குறைகள் இருந்தாலும் கவலையே இல்லாமல் முட்டு கொடுத்து கொண்டிருந்த கம்யூனிஸ்ட் கட்சி இன்று அவர்கள் அலுவலகமே சூறையாடப்பட்ட நிகழ்வை பார்த்து ஸ்தம்பித்து போய் உள்ளது. முதன்முறையாக திமுகவின் கூட்டணி கட்சி ஒன்று இப்போது வேறு வழியே இல்லாமல் ஆணவ கொலை அதிகம் நடக்கும் மாநிலம் தமிழ்நாடு என்ற வார்த்தையை பதிவு செய்துள்ளது. முதன்முறையாக திமுகவின் கூட்டணி கட்சி ஒன்று வேறு வழியே இல்லாமல் தமிழகத்தில் ஆணவ கொலைகள் அதிகம் நடக்கின்றன என்றும் ஆணவ கொலைகள் நடப்பது தமிழகத்திற்கு அவப்பெயர் என்றும் இது தமிழகத்திற்கு அழகல்ல என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் பதிவு செஞ்சிருக்காரு. எப்போதும் ஏழைகளின் பங்காளனாக இருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி ஏழைகளின் வயிற்றில் அடிக்கும் வண்ணம் அமைந்த பால் விலை ஏற்றத்தையோ பஸ் கட்டண உயர்வையோ சொத்து வரி உயர்வையோ கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக நமக்கு ஞாபகம் இல்லை. குறைந்தபட்சம் தொழிலாளர்களின் நலனுக்காக போராடும் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என்ற போலி வாக்குறுதி கூறி தொழிலாளர்களை ஏமாற்றிய திமுக அரசுக்கு எதிராக இதுவரை எதுவுமே பேசாமல் அமைதி காத்து வந்தது. ஆனால் அவர்களுடைய அமைதி அவர்களுக்கே பேரிடியாக விழும் என்று அவர்களே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். சுட்டிக்காட்ட வேண்டிய தோழமை கட்சிகள் கம் என்று இருக்க, கேள்வி கேட்க வேண்டிய எதிர்க்கட்சியோ உட்கட்சி பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டு தவிக்க கூட்டணி கட்சிகள் அமைதி காத்து கொண்டிருக்கின்றது. இப்போதுதான் முதல் முறையாக கம்யூனிஸ்ட் கட்சி வெளிப்படையாக பேச ஆரம்பித்திருக்கிறது. மக்கள் படும் இன்னல்களை தைரியமாக அரசிடம் எதிர்த்து கேள்வி கேட்கும் கட்சிகளை தான் மக்கள் என்றைக்குமே ஆதரிப்பார்கள். கூட்டணி தர்மத்திற்காக அனைத்தையும் அடக்கி கொண்டிருந்தால் சொந்த கட்சிக்கே ஆபத்து என்பதை இந்நேரம் கம்யூனிஸ்ட் கட்சி நன்றாக உணர்ந்திருக்கும்.